அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எஸ்ஐஆர் திட்டத்திற்கு எதிரான திமுகவின் கூட்டத்தை புறக்கணித்த 22 கட்சிகள், தவேக, அதிமுக உட்பட பிரதான கட்சிகள் அனைவரும் புறக்கணித்துள்ளார்கள். இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் என்ற நாடாளுமன்ற மற்றும் மக்களவை விரிவாக்க பிரதிநிதித்துவ சட்டம் உருவாக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்திரா காந்தி காலத்தில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதன் பின்பு தொடர்ச்சியாக 3 தேர்தலுக்கு பின்பு ஒருமுறை இதை நடைமுறைப்படுத்த ஆவணம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வட இந்தியாவில் தொடர்ச்சியாக மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தார். இதன் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்துள்ளார்கள். குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வட இந்தியாவை ஒப்பிடும் பொழுது மக்கள் தொகை குறைவாக உள்ளது. அதே சமயத்தில் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக உள்ளது. இப்படி பார்க்கும் பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தை சிறப்பாக கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தண்டனை கொடுக்கும் வகையில் தற்பொழுதைய எஸ்ஐஆர் திட்டம் இருப்பது போன்று உள்ளது. குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். எனவே வரும் 2030ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த திட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. இந்த தேர்தல் முடிந்த பின்பு இது குறித்து பேசிக்கொள்ளலாம், அதுவரையிலும் நடைமுறைப்படுத்தக்கூடாது என தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் தற்பொழுதே தங்களது கண்டன குரல்களை ஒலிக்க தொடங்கிவிட்டன. இது குறித்து விவாதிப்பதற்காக தமிழகத்தின் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி அணி போன்ற அணிகளுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்படவில்லை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட திமுகவினுடைய தலைமை நிலைய செயலாளரான பூச்சி முருகன் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்து விட்டன. குறிப்பாக அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, பாஜக போன்ற பெரிய கட்சிகளே இந்த கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு நாடகம். இதனால் எந்தவிதமான பயனும் ஏற்பட போவதில்லை. திமுக மக்களை ஏமாற்றுவதற்காக கபட நாடகத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதனால் எந்தவிதமான புண்ணியமும் இல்லை என்று பேசி வருகிறார்கள். மேலும் திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மய்ய கட்சி, IUML, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி, SDPI என பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில் திமுக அரசிற்கு ஆதரவாக பேசினார்கள். அதாவது தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக மத்திய அரசு தொடர்ந்து ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, தற்பொழுது SIR என தொடர்ச்சியாக தென்னிந்தியாவை வஞ்சித்து வருகிறது. இதன் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள பிரதிநிதித்துவம் குறையும். மேலும் வட இந்தியாவை மட்டுமே தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். தென்னிந்திய மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு தேவைப்படாமல் சென்றுவிடும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் 80 மக்களவை தொகுதிகள் உள்ளது. தேசிய கட்சிகள் அனைத்தும் தேர்தல் சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தியே அரசியல் செய்து வருகிறார்கள். ஏனெனில் இந்த ஒரு மாநிலத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இது ஏதுவாக இருக்கும் என நம்புகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வரும் தேர்தலுக்கு முன்பாக இந்த SIR விரிவாக்க திட்டத்தின் மூலம் மக்கள் தொகை அடிப்படையில் விரிவாக்கம் செய்தால் வட இந்தியாவில் உள்ள பீகார், சத்தீஸ்கர், மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய பயன் அடைந்த மாநிலங்களாக மாறும். இதனால் அவர்களின் MP சீட்டுகள் அதிகரிக்கும். இதன் மூலம் தென்னிந்தியாவில் உள்ள மாநிலங்களினுடைய MP சீட் குறையக்கூடிய நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா போன்ற மாநிலங்களினுடைய MPக்களின் எண்ணிக்கை குறையும். மேலும் இந்த தென்னிந்தியாவில் உள்ள மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவம் தேவைப்படாமலேயே வட இந்தியாவில் உள்ள மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை வைத்து வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. நன்றி.